அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ஒருவர் உம்ரா செய்யும் போது மரணித்தால் அதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். உம்ரா செய்யும் போது ஒருவர் மரணிப்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாக்கியம் என கருதப்படுகிறது. இதை பற்றி நபி சில முக்கியமான ஹதீஸ்களில் விளக்கம் கூறியிருக்கிறார். உம்ரா அல்லது ஹஜ் செய்யும் நிலையில் மரணம் இஸ்லாமின் பார்வை. அந்த மனிதர் கியாமத் நாளில் தல்பியா சொல்லிக்கொண்டே எழுப்பப்படுவார். நபி கூறினார், ஹஜ்ஜில் இருக்கும் போது யார் மரணமடைகிறாரோ அவர் கியாமத் நாளில் லா என்று தல்பியா சொல்லிக்கொண்டே எழுப்பப்படுவார். சஹீஹ் புகாரி. இது அவர் இறைவனிடம் வந்ததை சாட்சிப்படுத்தும் மிக உயர்ந்த சிறப்பு. அவருக்கு ஹஜ் அல்லது உம்ரா நிறைவு செய்ததற்கான நன்மை முழுதும் எழுதப்படும். அறிஞர்கள் கூறுகிறார்கள், அவர் எப்போது இறந்தாரோ அந்த நிலையைச் சேர்ந்த நன்மை முழுதும் அவருக்கு எழுதப்படும். அவர் முடிக்கவில்லை என்பதற்காக குறை எதுவும் எழுதப்படாது. அவருக்கு ஜன்னத் நறுமணம், ஜன்னத்துடை, ஜன்னத் சிறப்பு. நபி ஒரு சஹாபி ஹஜ்ஜில் மரணித்தபோது கூறினார், அவரை கபற்றில் மணம் தடவாதீர்கள், தலைமுடியை சீவாதீர்கள். அவர் கியாமத் நாளில் இஹ்ராமில் எழுப்பப்படுவார். இது இறைவன் அந்த மரணத்தை ஒரு சாவா இபாதத் செய்யும் நிலையில் மரணம் அமைத்துச் சிறப்பித்துள்ளார் என்பதை காட்டுகிறது. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணம். உம்ரா மற்றும் ஹஜ் இரண்டும் பாவங்களை அழிக்கும் பெரிய இபாதத். உம்ரா ஒருவர் பாவங்களை மன்னித்துவிடும். உம்ரா செய்யும் போது மரணம் பாவ மன்னிப்புடன் நிறைவடைந்த மரணம். சுருக்கமாக, உம்ராவில் மரணித்தவர் கியாமத் நாளில் தல்பியா சொல்லிக்கொண்டே எழுப்பப்படுவார். முழு உம்ரா நன்மை எழுதப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருப்பார். அவருக்கு சிறப்பு மரணமும் பெரிய பதகமும் இருக்கும். இது ஒரு மரியாதையான, பாக்கியமான, அழகான இறுதி என இஸ்லாம் கருதுகிறது.